ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு தக்காளி தொக்கு தான் வந்து செய்ய போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தவால எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நான் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா எடுத்து மாற்றி வச்சுருங்க. அதுக்கப்புறமா பூண்டும் போட்டு அதே மாதிரி தான் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா வந்து மாற்றி வச்சுட்டு 4 காஞ்ச மிளகா அதுவுமே கொஞ்சம் வாசம் வர வரைக்கும் வந்து வறுத்துட்டு எண்ணெயில் மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா தக்காளி வந்து பார்த்திங்கன்னா 2 சைடும் நல்லா வந்து வேகணும். அந்த மாதிரி வந்து திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா தக்காளி, அதுக்கப்புறமா வந்து காஞ்ச மிளகா, பூண்டு, வெங்காயம் இது எல்லாமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தக்காளி வந்து பார்த்திங்கன்னா மேலே தோல் வந்து உரித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம் இது கூட. அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துட்டு இதை வந்து கொஞ்சம் கொரகொரப்பாக வந்து மிக்சியில் வந்து அரைச்சிக்கலாம். இது கையில் கூட மசிச்சுக்கலாம். நான் இன்றைக்கி மிக்சியில் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு தூவி இறக்குனீங்கன்னா சூப்பராக சட்னி வந்து ரெடி. ட்ரை பண்ணி